வணக்கம், வாழ்க வளமுடன். மீல் மேக்கர் கிரேவி செய்கிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. மீல் மேக்கர் அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. சரி, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுலேயே கடுகு போடாமல் சீரகம், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் இதையும் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு அதுலேயே மஞ்சத்தூள், கறி மசால் தூள் ஒரு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறமா ஊற வச்ச மீல் மேக்கரையும் போட்டுறணும். இப்படி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், அப்படியே கறி குழம்பே இனிமேல் வேண்டான்றவங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டுக்கணும். இது தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சது, வேறு எதுவும் இதில் சேர்க்கல. இதுதான் அதுக்கு டேஸ்ட்டே. அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், கிரேவி ரெடி. இப்போ ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த ஒரே கிரேவி போதும். அவ்வளோ டேஸ்ட்டு, எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த கிரேவி வச்சு லஞ்சு பாக்ஸுக்கும் விரைவி கொடுத்துட்டேன் பையனுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். சேம் இதே மெத்தடில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். திருப்பி திருப்பி இதைத்தான் நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்க, அதே கிரேவி வச்சு லஞ்சு பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தேங்க்யூ.